அவனவன் தன் தன் சுயகிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். போட்டியும் பெருமையும் நிறைந்த இந்த உலகில் மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு பார்த்து பெருமைப்படுகிறவர்களாக மக்களை உணர செய்கிறது. நாம் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து வாழும்படி தேவன் நம்மை படைக்கவில்லை. அவர் நம் ஒவ்வொருவரையும் தனித்துவமாக ஒரு சிறப்பு நோக்கத்துடனும் திட்டத்துடனும் படைத்திருக்கின்றார். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடும்போது நாம் பொறாமையில் விழுகிறோம். நாம் மற்றவர்களை விட கீழே உள்ளோம் என்று உணர்கிறோம், அல்லது மற்றவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்று நினைத்து பெருமைப்படுகிறோம். இவண்டும் ஆண்டவரின் சத்தியத்திலிருந்து நம்மை விலக்குகின்றன. தேவன் உங்களுக்காக ஒரு பிரத்யேகமான பாதையையும் தாளந்து மற்றும் அழைப்பையும் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் வேறொருவரை எப்படி அளவிடுகிறீர்கள் என்பதை கொண்டு உங்கள் மதிப்பு தீர்மானிக்கப்படுவதில்லை. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து திசை திருப்பப்படுவதை விட உங்கள் வாழ்க்கைக்கான தமது நோக்கத்தில் கவனம் செலுத்துமாறு தேவன் உங்களை அழைக்கின்றார். அவருடைய திட்டத்தை நீங்கள் நம்பும்போது நீங்கள் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் காண்பீர்கள். மற்றவர்களை பார்ப்பதற்கு பதிலாக உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதிய வையுங்கள். அவருடைய கிருபையில் வளரவும் அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள வேலையை நிறைவேற்றவும் ஜாக்கிரதையாக இருங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, என் கண்களை மற்றவர்கள் மீது அல்ல உம்மீது மட்டுமே வைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். என் மதிப்பு உம்மிருந்து மட்டுமே வருகிறது என்பதை அறிந்து நீர் என்னை எப்படி படைத்திருக்கின்றீரோ அதில் திருப்தி அடைய எனக்கு கற்றுத்தாரும். மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் தன்மை, பொறாமை, பெருமையான மனப்பான்மை போன்றவைகளை என் மனதிலிருந்து அகற்றி அதற்கு பதிலாக என் வாழ்க்கைக்கான உம்முடைய திட்டத்தில் நன்றியுணர்வையும் நம்பிக்கையும் உள்ளவனாக வாழ கிருபை தாரும். நீர் என்னை உண்மையுள்ளவன் என்று நம்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.